ஏன்டா தலையில தண்ணி எடுத்து ஊத்திக்கிறான்? அண்ணே அவன் ரொம்ப கோவக்காரனா. அடிக்கடி டென்ஷன் ஆகாமல் இருக்க ஐஸ் வாட்டர் தலையில் ஊற்றி பாடியை கூல் பண்ணிகிட்டே இருப்பானா. கூல் பண்றா. நானே வெயில் கொடுமை தாங்க முடியாம ஏதாவது கறிக்கடையில போய் உக்காந்தலாமான்னு இருக்கேன். நீங்க வேற ஏன்டா? இப்ப தமிழ்நாட்டில் தான் இருக்கேனா இல்ல சூரியனுக்கு பக்கத்துல இருக்கானே தெரியல. அப்படியே தலையை நிமிர்ந்து பாரு. ஐயோ நான் மாட்டேன்பா. ஒன்னு டைரக்டா பார்த்துட்டு குறும்பு சேவலா சுத்து சொல்றியா? ஏன்பா இப்பவே பயப்படுறீங்க? இன்னும் மே மாசமே வரல. இப்பவே ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. என்ன டைரக்டா 60 ஆக்காம விட மாட்டா? இங்க பாருங்க, இந்த பூனை எவ்வளவு ஜாலியா இருக்கே. நான் ஜாலியா இருக்கேன், நீ பார்த்த. ஃபுல் ரெஸ்ட், எந்த டென்ஷனும் இல்ல. அப்புறம் நம்மள மாதிரி இஎம்ஐ, பேலன்ஸ், லைஃப் ப்ராப்ளம் எதுவும் இல்ல. இஎம்ஐ நான் என்னமோ பொருள் வாங்கி கஷ்டப்பட சொன்ன மாதிரியே சொல்றான். எவ்வளவு சின்ன உட்காந்துருக்காரு பாருங்க. இந்த மாதிரி லவ்லி லைஃப் கிடைக்கணும். எவ்வளவு ஜாலியா இருக்காரு பாருங்க. ஜாலியா இருக்காங்க. நானே காலையில இருந்து 3 எலிய மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு கடுப்புல இருக்கேன். இவன் வேற வந்து லெக்சர் எடுத்துனுங்கிறான். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த பீஸை வச்சு காமெடி வீடியோ போட்டாச்சு. நாளைக்கு வேறொரு காமெடி வீடியோவோட சந்திப்போம். இதுல காமெடி பீஸ் யாருன்னு ஆடியன்ஸே கேளுடா சொல்லுவாங்க. பியூட்டி, ஏ பியூட்டி, ஒன்னதான். என்ன? ஐ லவ் பியூட்டி. எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. இதத்தான் உங்க அப்பா எனக்கு 500 ரூபா கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னான். தேங்க்ஸ். நீ கடைசி வரைக்கும் சிங்கிளா தான் சாவ. இவ்வளவு வருத்தமா உட்காந்துருக்கா? சங்கரமா இருக்கு மச்சான். காலங்காத்தால கோழி மாதிரி எந்திரிச்சு, காக்கா மாதிரி குளிச்சுட்டு, குரங்கு மாதிரி லபக் லபக்குன்னு தின்னுட்டு, பந்தய குதிரை மாதிரி வேக வேகமா அபிதி மூடி, மாடு மாதிரி உழைச்சி, நாயா குறைச்சி, எரும மாடு மாதிரி தூங்க வேண்டியிருக்கு. அப்புறம் ராத்திரி சாப்பாடை முதல்ல மாதிரி மூங்கிட்டு, பொண்டாட்டி எக்கு தப்பா ஏதாவது கேட்டா அந்த மாதிரி முடிச்சு, இதுக்கு பேசாம வண்டலூருக்கே குடி போயிடலாம் போல. நீ ஆல்ரெடி வண்டலூர்ல தானே இருக்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே எந்தவித பேச்சுவார்த்தைகளும் நடைபெறவில்லை. ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது காலிப் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். நாளா என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். இந்த என்னடா ஒரு நாள் போர்ல ஜெயிச்சிடுவோன்னு சொல்றான், அடுத்த நாள் ஈரானை இன்னும் பலமாக தாக்குவோன்னு சொல்றான், நேற்று நாளானா ஈரான்ல மிச்ச மீதி எதுவும் இல்லைன்னு சொல்றான், இன்னைக்கு போர்ல ஈடுபட கூடுதல் தளவாளர்கள் அனுப்ப போவதாக சொல்றான். என்னடா நடக்குதுங்க? அந்த ஆள் ஒரு லூசு பையன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மச்சான். யாருடா சொல்றா? அந்த எண்ணெய் திருடம்பா 5 நாள் போருக்கு லீவு கேட்கறான். நல்லா பாத்தியா? இவனா? இவனே தான். ஏ தம்பி நெல்லு. ஊஹுவா நெல்லுடானா? நான் நினைக்கிறேன். ஏன் வெஜிடேரியன்லாம் நீங்க சாப்பிட மாட்டீங்களோ? இல்ல, உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா டாக்டரை போய் பாருங்கடா, இல்ல மாத்திரை வாங்கி போடுங்கடா. அதை விட்டுட்டு எங்களை கொண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டாதான் உடம்பு சரியா போயிடும். யாரு ஐடியா குத்தா சொல்லுடா வெள்ள பண்ணியாரா? வேன் வந்துச்சு, வாமா போலாம். வர வர ரொம்ப லேட்டா வரானுங்க. இது ஸ்கூல் வேணா இல்ல லோக்கல் பஸ் தானே தெரியலையா? போய் ஏறுங்க. பாத்துமா. அந்த அந்த குண்டு பிள்ளை பக்கத்துல வந்துக்குமா. லஞ்ச் பாக்ஸ், ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? ஏப்பா போதும்பா, அவங்க அம்மா கூட இவ்வளவு கேட்க மாட்டாங்க. அது இருக்கட்டும். பிரேக்கு ஹார்னெல்லாம் ஒர்க் ஆகுதா? ஸ்பீடு கண்ட்ரோல்லாம் மாட்டிருக்கியா? ஏன்னா வழியில் எங்கேயும் நிற்க கூடாது. எனக்கு பிஸ்கெட் இல்லைனா கூட பரவாயில்ல, என் ஓனர் அம்மா சேஃபா போயிட்டு வரணும். அப்புறம் அம்மா யார் தொட்டு பேசினாலும் அலோவ் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? ஏன்னா இந்த ஊர்ல எனக்கே சேஃப்டி இல்லை, பார்த்துக்கோங்க. டேய் வீட்டுலாயா, இந்த ஏரியா ஃபுல்லா ஏன் கண்ட்ரோலு? நீ யாரா இங்க ஒர்க் பண்றதுக்கு? உன் கண்ட்ரோலா? டேய் தெரியுனாயா, இது என்ன உன் அப்பா விட்டுருளா? உனக்கு அவ்வளோதான். குப்பையில் இருக்க சாப்பாடு சாப்பிட பார்த்தா உனக்கு அவ்வளோ கௌரவமா? என்ன மாதிரி வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் போறிய. நானாட்டும் குப்பையில் இருக்க சாப்பாடை தான் சாப்பிட்றேன். நீ உன் ஓனரா ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாளான சாப்பாட்டை நான் சாப்பிட்றீங்க. டுபுக்கே டுபுக்கா
இப்ப நான் திட்டம் பாரா. ஏய், நீ மனுஷா, உன் புள்ள மனுஷா, உன் குடும்பமே மனுஷ குடும்பம்டா. ஏடா உங்க 2 பேர் சண்டையில என்ன ஏன்டா வலிக்கிறீங்க? ஏய் சும்மா இருப்பா, இதோட கேவலமா திட்ட முடியாது. ஏய் என்னடா நீ போடுற பாத்துக்கலாம். இல்ல மச்சான், ஃபாலோவர்ஸே இல்லையா, எதுக்கு போஸ்ட் போடணும்? திருவள்ளுவர் அப்படி நினைச்சிருந்தா திருக்குறள் கிடைச்சிருக்குமா? காசா பணமா நீ போடு மச்சான். ரீச் ஆகுதோ இல்லையோ, வியூஸ் போகுதோ இல்லையோ, மைண்ட்ல என்ன தோணுதோ அதை அப்படியே கக்கியே ஆகணும். இப்போ லவ்வே பண்ணாம லவ் ஸ்டேட்டஸ் வைக்கிறது இல்லையா, அப்படிதான் இதுவோ. யார் நம்மள கேட்க போறாங்க? போஸ்ட் தானே, போட்டு விடு. இப்போ உன் ஆள் இன்ஸ்டால இல்லையா, அவ்வளோ பற்றி பேசாதான். உலகத்திலேயே அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ரொனால்டோவே 6 பேரை ஃபாலோ பண்ணாப்புல. ஆனா இப்ப வெறும் 150 ஃபாலோவரை வச்சுக்கிட்டே யாரையும் ஃபாலோ பண்ணாம பெரிய செலிபிரிட்டி மாதிரி அந்த அட்டூழியம் பண்றாங்க. என்னங்க இன்னும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணல, தூங்குங்க. இல்ல, ஏப்ரல் 23 எலெக்ஷன் டேட் வேற அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு உங்களுக்கு என்னங்க சம்மந்தம்? இல்ல, அதே 23 முகூர்த்த நாள் வேற. அதனால என்னங்க? இவனுங்க வேற தாலியை கட்டிட்டு கையோட வந்துட்டு வாக்களித்து தன் கடமையை ஆற்றிய மணமக்கள்னு நியூஸ் போடுவாங்களே, அதை நினைக்கும் போதுதான் கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கு. மனோரமா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன மதியானம் என்ன சாப்பாடுனா? அது இல்லம்மா, இந்த கல்யாணம்லாம் பண்ணிட்டா ரொமான்ஸா சந்தோஷமா இருப்பான்னு சொல்லுவாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிற? சாப்பிட்ற பொருள் கீழே போற பாரு. திரும்பவும் சொல்றேன், கல்யாணம் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ரொமான்டிக்காலாம் இருக்காது. கேள்வி ரொம்ப தான் பயமுத்துறா. முதல்ல சம்பாதிக்கணும். நீ என்ன வேலை செய்யற? நெக்ஸ்ட் வீடு வாங்கணும். சம்பாதிக்கவே வழி இல்ல, இதுல வீடு வேறையா? நெக்ஸ்ட் புள்ள வைக்கணும். 2 பக்கம் வீடு ஆளுங்களை சமாளிக்கணும், சமைக்கணும், கழுவணும். ஏமா தாய, போத நிறுத்து. இதெல்லாம் மண்டுக்குள்ள வச்சா ரொமான்ஸ் எங்க வரும்? பிபி தான் வரும். மச்சான், நான் சொல்றது அப்படியே அசையாம கேளு. நம்ம பிளான் யாருக்கும் தெரியக்கூடாது. என்னடா சொல்ற? நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். ஓனர் இன்னைக்கு என்ன சாப்பாடு போட்டாரு? ட்ரை ஃப்ரூட்டு தான், ஆனால் ஃப்ரிட்ஜில் சிக்கன் இருக்கு. அப்போ நைட்டு 11 மணிக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். டோர் ஓப்பன் பண்ணுறது எப்படி? நேற்று பார்த்தேன், டாப்பா லூஸு. ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்ன, நம்ம ஓனர் தூங்காம படம் பார்த்துருந்தா? அப்போ பிளான் பி. என்ன பிளான் பி? கியூட்டா பேச போட்டு பிஸ்கட் வாங்க வேண்டியதான். இதுக்கு போகிற பிளானு இதோட ரகசியம் வேற. டேய், என்னடா அவன் வீடியோ கால் பண்ணிட்டு இவன் பாட்டு சாப்பிடுறா? அதுவும் அவன் வாயை பார்த்தாலும் காமெடின்னு வருதுடா. சீ. சரி விட்றா, பீரிங்கி மூக்கனை பற்றி தெரியாத அவனுக்கு. சரி, நீ எப்படி இருக்க? வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க மச்சான். அப்புறம் பழைய கம்பெனில இருந்து நின்ட்டியாம? ஏன்? அதுவா, காலைல 9 மணிக்கு ஆஃபீஸ் போனா நைட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 10-11 மணி ஆகுது. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல மச்சான். நீ சொல்றதன் கரெக்டு தான். ஆமா, இப்போ எங்க வேலை செய்ற? துபாயில. செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு கிராமத்தை காப்பாத்த கரண்ட் போச்சு. இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஒரு படத்தை முழுசா பார்க்க விட மாட்டாங்க. விட, அதான் தேட்டிவ்ல வருஷத்துக்கு 12 தடவை போறானுங்கள. ஒரு மாசம் ஒரு சீன் பாரு. நீங்க சொல்றதும் சரிதான். அப்புறம் இந்த கார்ப்பரேட் மூலலாம் சொல்றாங்களே, அப்படின்னா என்னங்க? அது ஒன்றும் இல்லைப்பா. இப்போ 99.9% கிருமியை கொண்ட சோப்பு. ஆனா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் யூஸ் பண்ண சோப்பை இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ப வச்சான் பாத்தியா? அதுக்கு பேர் தான் கார்ப்பரேட் மூளை. அதுவும் சோப்பு மட்டுமே சுத்தம் நம்ப வச்சான் பாத்தியா? அப்பவே அவன் ஜெயிச்சிட்டான். கடவுளே, 2026 ஆரம்பிச்சே 2 மாசம் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள டீ, சோறு, சிலிண்டருக்கு செங்கி அடிக்க வச்சுட்டேன்.
இன்னும் இருக்கிற 10 மாசத்தை நினைச்சாலே பக்கு பக்குன்னு இருக்கு. எனக்கெல்லாம் நல்ல காலமே வராதா? ஏன் வராது? நேற்று வரைக்கும் வீட்டில் ஓரமாக இருந்த கேஸ் சிலிண்டர் தான் இன்னைக்கு ஈரும். சிலிண்டருக்கே டிமாண்ட் வரும்போது உனக்கு வராதா? தேவைப்படும் போது தேடப்படுவாய். இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. அப்புறம் கடவுளே, ஒரே ஒரு அப்ளிகேஷன். ட்ரம்ப்புக்கு மட்டும் கோரம் பார்த்துக்கோ. ஏதாச்சும் ஏவுகணி எந்த பக்கம் திருப்பி விட்டுற போறானுங்க. பூரா பயிரும் வீடு பூரா பெட்ரோலை நிரப்பி வச்சிருக்கானுங்க. என் தெய்வமே. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். டேய், அங்க உங்க அம்மா கேஸ் வாங்க காசு இல்லாம கஷ்டப்படுறாங்க. நீ என்னடானா இங்க எனக்கு ரேட்டு பேசிட்டு இருக்க. ஒழுங்கா ஓடிடு, இல்லை என் புருஷனை கூடுவா. இங்க பாரு மங்களம், 2 பேரு தான் நடுவுல போட்டியே. ஒன்னு உன் புருஷன் தீய சக்தி, இன்னொன்னு நான் தூய சக்தி. முடிவு பண்ணிக்கோ. தர்மத்தின் வாழ்வை தீய சக்தி கவ்வும், அதை தூய சக்தி தூய்மையாக்கும். இன்னைக்கு ராத்திரி உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து 3 தடவை கார் ஆர்ன் அடிப்பேன். நீ வெளியே வந்துரு, ஓடி போயிடலாம். சரியா? கார் வாங்கியா? இல்ல, ஆர்ன் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். திருடி சென்ற என்னை திருப்பி தருவாளா, தேடி வருவாளா? ஆழவாழ இட பெண்ணுக்கே உணர்ச்சிகள் அதிகம் வருவாளே. அவள் வருவாளே. அவள் பார்வை எந்த நூயரை உறிஞ்சியதை அறிவாளா, அறிவாளா? அப்புறம் தம்பி வருவாளான்றா. அப்படி வந்தானா ரெட் கலர் ட்ரெஸ் போட வேணான்னு சொல்லு. சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறதுனால எவனாவது சிலிண்டர் நடிச்சு தூக்கிட்டு போயிட போறான். வேற நடுவுல தேவைப்பட போதெல்லாம் கருதப்பட மாட்டான். சிலிண்டர் புக் பண்ணி 1 வாரம் ஆகுது, இன்னும் வரல. இவன் எப்போ வர்றது, நான் எப்போ பொங்கி சாப்பிட்றது? அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். பக்கத்து வீட்டுல யாரோ விழுந்தாலே நாங்க தடபுடலாம் சாப்பிடுவோம். இதுல எங்கேயோ போர் வந்தா நாங்க ஏன்டா காயணும்? 6 சிலிண்டர் தரேன்னு வாக்குறுதி தந்தானுங்க. போற போக்க பார்த்தா அது ஆக்சிஜன் சிலிண்டரா மாறிடும் போல. ஏன் மங்களம், குடும்பத்துக்கு மாசம் 10,000 ரூபாய் இலவசம் வாக்குறுதி எல்லாம் பார்க்கும்போது குவார்டர் 500 ரூபாய் விற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பாவி மனுஷா, நீ இவ்வளோ நேரம் திங்க் பண்ணதை பார்த்தா ஏதோ வேலைக்கு போறோம்னு நினைச்சேன். இதையாடா திங்க் பண்ணிருந்த? புள்ள குட்டி வச்சிருக்க நீயே இப்படி திங்க் பண்ணினா உன் தம்பி கருவாய என்ன திங்க் பண்ணிட்டு இருப்பான்? டைம் டிராவல் பண்ணி போனாக்கோ சரி பண்ண முடியாத அளவுக்கு இத்தனை பேட் டிசிஷன் எடுத்து வச்சிருக்கமே. அது சரி, தப்பான முடிவையே தப்பா எடுக்கிறவன் தான்டா இந்த வர்கீஸே. மழதான் மழதான். என்ன? ஹாப்பி உமன்ஸ் டே டி. தேங்க்யூ. அதுக்கப்புறம் என்னடி இப்படி கேட்டா? நீ தான் லைஃபோட குயினே. அப்போ குயினுக்கு இன்னைக்கு லீவ் கிடைக்குமா? ஓ, கிடைக்குமே. அப்போ இன்னைக்கு நீங்க தான் டீ போடணும். நான் பண்ணி தரேன் செல்லம். லஞ்சும் நீங்க தான். அதான் இருக்கவே இருக்கு சுகி. பாத்திரம் நீங்க தான் கழுவணும். பாத்திரம் 2 கூட ரொம்ப போறாத. சரி, அது நாளைக்கு பாத்துக்கிறேன். ஆஹா, உமன்ஸ் டே பேக்கேஜ் எனக்கு ஃபுல்லாக வேணும். என்ன பேக்கேஜ்? இன்னைக்கு காஃபி நீங்க, லஞ்சு நீங்க, பாத்திரம் கழுவுது நீங்க, நைட்டு சீரியல் ரிமோட்டு என் கையில். படியுல இன்னைக்கு உமன்ஸ் டே சொல்ல வந்தா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் டே ஆட்ரியா? டேய், சும்மா வம்பில் காத்திக்கிறா பாடா. பாரு, மூச்சு விட்டாலே அங்க போய் போறான். இவன் என்கிட்ட சண்டைக்கு வரான். மனுஷனுங்க மாதிரி பலம் இல்லாத ஆளை அடிச்சிடுவேன்னு நினைச்சிட்டானுங்க போல. இப்போ வாடா டேய். அடேய், இன்னும் போறியா நீங்க? நானே இவனுங்க போடுற சாப்பாடை கவர்ல தட்டி போட்டுறானுங்க. அதை பிரிச்சு சாப்பிட்றதுக்குள்ள நொண்டு நூலாயிடுற. நீங்க வேற ஏன்னா சோதிக்கிறீங்க? சண்டைக்கு வாடா. இது வேலை கேவாது. இவங்க ஆத்தாக்காரிய கொம்பு விட்டு 2 சோட்டு சோட்டதை பார்த்தா தான் அணுகுவானுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். நான் 1 வாரம் தொடர்ந்து வெளியில கடையில் சாப்பிடுறதா
20 நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். இந்த ஃபுட் பிளாகர்ஸ் எப்படி டேபிள் ஃபுல்லாக வச்சு மாச கணக்கில் சாப்பிட்றாங்க. அதுவும் அவன் உருப்படாத ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு போய் சொன்னது கூட பரவாயில்ல. ஆனால் நேற்று நான் ரோட்டில் போகும்போது யதார்த்தமாக அந்த கடையை பார்த்தோன்னு சொல்றது தான் மன்னிக்கவே முடியாது. நீங்கள் பேசுறதை பார்த்தா ஒரு நாள் என்ன ஒரு நாள் சொந்த கல்யாணத்துக்கு கூட எதாச்சியா அந்த பக்கம் வந்தேன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. ஏய் மச்சான், யார் அவரு? நம்ம ஏரியா பிள்ளைங்களுக்கு ஆது வேலை பண்ணுறாரு. ஒரு வாரம் பெரிய சாமியாரா இருப்பாரோ தெரியல மச்சான். ஆனா இவங்களை பாத்தியா, நம்ம கூட தான் கல்ல நாசா சாப்பிட்டுருந்தானுங்க. எப்படியோ தெரிஞ்சு ஆசீர்வாதம் போயிட்டானு பாத்தியா. சரி விடு மச்சான், அவங்கள பார்த்து காண்டாவாதா. இப்போ வருஷம் அவங்களுக்கு ஞானம் வந்தது, அதை பாரு. ஏவா சாமியாரா, ஞானம் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? டெய்லி ஒரு மந்திரம் சொல்லுங்க. 2 வாழைப்பழம் சாப்பிடுங்க, ஞானம் கண்ணால வந்துடும். பூ அம்பழமா ரசாலி பழமா? ஏண்டா என்ன மந்திரம் கேட்டேன்னா உனக்கு ஞானம் வந்திருக்கும். நீ என்ன வாழைப்பழம் கேட்குற? உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல ஞானம் வராது. எப்பா என்ன ஆட்சி நடத்துறானுங்க, எங்க பார்த்தாலும் ஊழல். என்ன மச்சான், 5000 காரி ஆயிடுச்சா? ஆமா மச்சான், எப்படி கண்டுபிடிச்சா? அக்கௌண்ட்ல காசு விடணும்னு பார்த்தது, அதோட இன்னைக்கு தான் பாக்குறேன். என்னடா நான் கேட்கறேன், மன்றுக்குள்ளேயே பேசினுக்கிறேன். அது இல்லை மச்சான், இனிமேல் தான் எலெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் வீடு வீடா வரும், ஓட்டு கேட்க வரும், வாங்கிக்கோ. யார சுத்தமா இருக்கிற தெருவுல 10,000 வாழா வெளிய போட்டு குப்பையாகிட்டேன். குப்பையெல்லாம் வாடாமைய எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வாக்கு சேகரிக்க வருவாங்களே அவனுங்களா? அவனுங்களே தான். எனக்கு எந்த கட்சி மேலேயும் நம்பிக்கை இல்லை மச்சான். ராணுவ ஆட்சி வரணும், அப்பதான் சரிபடும். ராணுவ ஆட்சி வந்தா மிலிட்ரி சரக்குக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்பா பெண் குயினா, போன மாதம் உன்னை பத்தி கவலைப்பட்டு இருந்தானுங்க. அதுவும் 17 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோக்கு. இந்த மாசம் எனக்கு அம்மா இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கானுங்க. அம்மா யார் இவனுங்க? எனக்கு அதே டவுட்டு தான். லைஃப் ஃபுல்லா ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டியா தனியா நடந்து போற என்னை பத்தி கவலைப்படுறோம். நான் போன மாதம் தான் பார்த்தேன். என்ன பண்றது, தம்மா துண்டு பெண்குன்னு கூட அதுக்கு பிடிச்ச பதியை சூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். 7 வயசாச்சு, என்னால ஒண்ணும் முடியலையேன்னு ஒரு கூட்ட உணர்ச்சி கூட இல்லை பாரு. கூட சார் செட்டு அப்படி வாழ்றதுக்கு வழி கேட்டா ஒரு ஃபைல் வாயத்தை இருக்க மாட்டானுங்க. அதே லெமன் பக்காரியில் யாராவது மிக்கணும்னு கேட்டா ஆளுக்கு 10 தருவானுங்க. மொத்தத்துல இவனுங்க லைஃப் டைமை வேஸ்ட் பண்ணாதடா, உனக்கு நிறைய பொறுப்பு இருக்குன்னு சொல்லும். ஆனா இவங்க மைண்ட் இருக்குல்ல, அவன் கிடக்குறான் மயிராண்டி, நீ ரீல்ஸை பாடுறான்னு. ஏன் மச்சான், எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு. கேட்கலன்னா உழவ போற சொல்லு. உள்ள பிறக்கலன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் என்னன்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு கடவுள்கிட்ட போய் நம்மள காவு கொடுக்க தான் எதுக்கு இவங்க வேண்டிக்கிறானுங்க? பாரு எதுக்கு, பிரியாணிக்கு தான். கேட்க போதே மயக்க வருதுடா. 5 அறிவுள்ள உனக்கு தெரியுது, 6 அறிவுள்ள மரமண்டிகள் புரியணுமே. கேட்டா படிச்சோம் கிழிச்சோன்னு சொல்லுவானுங்க. அவன் குடி சிகரெட்டுன்னு ஆணியை தொலைச்சிட்டே வீட்டுல இருக்க பொண்டாட்டிய கோயிலுக்கு கூட்டு போறதும், புருஷன் கூட நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு வாரத்துல 5 நாள் விரதம்னு மாலையும் கழுத்துமா அலையிறதும், லாஸ்ட்ல கோழி ஆடுன்னு பலி கொடுக்கறது. இதுல காலமே தனியா சூப் வச்சு குடிக்கிறானுடா. சூப்பரா இருக்க மியூசிக்க கொஞ்சம் சவுண்ட் வைங்க. நான் சாங்கு இந்த பாட்டெல்லாம் நான் லவ் பண்ணும்போது பாடினேன். எப்படிலாம் ரசிச்சு கேட்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி பார்த்து பாடினா அடிக்க வரா. ஒரே பாட்டு 2 அர்த்தம் போல. என் வலிகள் அவள் புரிந்து கொள்ள வேண்டாம் கடவுளே, எனக்கும் வலிக்கணும் அவளுக்கு புரிஞ்சாலே போதும். இப்படிக்கு காலவன் எழுதி வச்சு ஓடிடலாம் போல. எங்க தாண்டி இருக்க?
உன்னால பொங்கல் காசு 3000 போச்சு, இப்போ 5000 போச்சு, மாச காசு 1000 போச்சு. எனக்காக பிறந்தவளே, எங்க தாண்டி இருக்க நீ? லவ் இல்லைன்னு வருத்தப்படுறதா இல்லை ஃபியூச்சர் வைப்புக்குன்னு உண்மையா இருக்குன்னு நினைச்சு பெருமைப்படுறதானே தெரியல. என்னமோ என்ன இதே முரளி மழை புலம்ப விட்டா. காதலில் விழுந்தோர் விழ காத்திருப்போர், விழுந்து எழுந்தோர் எழ முடியாமல் தத்தளிப்போம். அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். தங்க விற்கிற விலைக்கு தொலைக்கிற அளவுக்கால தங்க வச்சிருக்கீங்க வீட்டுல. எல்லா ஊர்லயும் தூய்மை பணியாளர்கள் குப்பை தொட்டில இருந்து தங்க எடுக்கிறாங்கன்னு டெய்லி நியூஸ் வருது. அதுவும் 1/4 பவுன் 1/2 பவுன் இல்ல, 20 சவரம் 30 சவரம். என்னமோ தப்பா இருக்கே, எங்கேயோ இருக்குது. நானும் தான் டெய்லி ரோட்ல 4 பொழுதும் சுத்துறேன். குப்பை தொட்டில தான் கலரி சாப்பிடுறேன். அங்கேயே ஒத்த காலம் ஒண்ணுக்கும் அடிச்சுட்டு வரேன். நம்ம கண்ணுல சிக்க மாட்டேங்குது, அவங்க கிட்ட மட்டும் எப்படி? இந்த ஒரு கேள்விதான் என் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எது என்னமோ இந்த கர்மத்துக்கு தான் நம்ம ஓனரும் சேஃபா அடகுகளில வச்சிருக்கான் போல. போங்களா நீங்களும் உங்க பிப்ரவரி 14 ஒரு படத்தை ஒழுங்கா பார்க்க விடுறானுங்களா? காரணசீர புத்தினே இவனுங்க படுற தொல்ல. ஐயோ அவன் என்னாலானா நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னியே, எக்ஸ்ரே எடுத்தியான்னு கேட்கறோம். இவன் என்னாலானா எக்ஸ்ரே எடுத்தா நீ தான் என் இதயத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் சொல்றதும். என்னதான் நடக்குது நாட்டுல? ஒருத்தன் சிங்கிளா ஒரு படம் கூட பார்க்க முடியலையே. காதலர் தினமே ஏன் பிப்ரவரி மாசத்துல வருதுன்னே தெரியாம சுத்தினே இருக்காங்க. ஏன்னா அந்த மாசத்துக்கு தான் ஆயுள் கம்மின்னு எப்படி புரிய வைப்ப?